உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன இருக்குதுங்களா? மன்னிப்பு இருக்குதா? இது யாரும் நம்ம மன்னிக்கிறோமா? மன்னிக்கணும். என்ன பண்றது இல்ல? மன்னிக்கிறது இல்ல, மன்னிக்கணும். வாழ்க்கையில மன்னிக்கணும். ஒருவருக்கு மன்னிக்கணும், திருத்தணும். ஏன்னா ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு மன்னிப்பு இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்துவன் அல்ல. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்னும் பொழுது அவனுடைய பழையவெல்லாம் ஒழிந்து போன பிறகுதான் அவன் புதுமையாய் மாற முடியும். அப்ப இயேசு என்ன சொன்னார்? ஆண்டவராகிய ரட்சகர் என்ன சொன்னாருங்க? மன்னிப்புங்க. கல்வாரி சிலுவையில இயேசுவை, அந்த கல்வாரி சிலுவையில ஆண்டவராகிய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அடைக்கும் பொழுது கூட முதல் வார்த்தை என்ன சொன்னார்? பிதாவே, இவர்களை என்ன பண்ணுங்க? மன்னிங்க. இவங்க என்ன பண்றாங்க? தெரியாமல் இவர்கள் செய்கிறார்களே. அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவே மன்னித்தாரே, உனக்கும் எனக்கும் ஏன் மன்னிப்பு வரக்கூடாது? மன்னிக்கணும் தேவ பிள்ளைகளே. அன்பு அதனாலதான் விட்டு போகுது. ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். உன் கண்ணு முன்னாடி தப்பு செஞ்சாங்களா? உங்களுக்கு துரோகம் செஞ்சாங்களா? மன்னி. நீ மன்னிக்காவிட்டா கிறிஸ்துவ பிள்ளையை காண முடியாது. உன்கிட்ட மன்னிப்பு இல்லைன்னா கிறிஸ்து உனக்குள்ள இல்ல. ஆனா ஆண்டவர் பாருங்க, உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் என்ன இருக்குதுங்களா? மன்னிப்பு உண்டு. நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றுக்கும் கர்த்தரிடத்துல நமக்கு என்ன இருக்குதுங்க? மன்னிப்பு இருக்குதுங்க. அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பயப்படணும். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம பயப்படணும். நம்ம பயந்து வாழும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு சகாயம் செய்வார். நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்பார். ஆண்டவரே செவி கொடுங்க என்று கேட்கிறோமே, நம்ம கர்த்தருக்கு முதலாவது என்ன பண்ணுங்க? பயப்படுங்க. பயத்தின் ஆரம்பம் என்னங்க? ஞானம் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிற நீதிமொழிகள்ல இல்லையா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். எந்த மனுஷருக்கு பயப்படுறோமோ பயப்படுறோம், வீட்டுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, கர்த்தருடைய பயம் நமக்குள்ள அதிகமாய் காணப்படணும். ஒரு மனுஷன் எப்பொழுது கர்த்தருக்கு பயந்து உண்மையா இருக்கிறானோ எல்லாவற்றிலும் பயந்து இருப்பான். குடும்பத்துல பயம் இருக்கும், பிள்ளைகள் மத்தியில பயம் இருக்கும், கணவன் மனைவியிடத்துல பயம் இருக்கும், அதிகாரிகளுக்கு பயப்படுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கைய பயபக்தியா கொண்டு போவாங்க. ஏன்? ஆண்டவருக்கு நீ பயந்து இருக்கிற, இயேசுவை நீ நம்பி இருக்கிற, கிறிஸ்துவுக்கு நீ பயந்தது நிமித்தமாய் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அல்லேலூயா. அவருக்கு பயப்படுவோம், நம் பாவம் மன்னிக்கப்பட்டோம், நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், சத்தியத்துல நிலை